ஏதோ டேட்டான்றாங்க, டேட்டாபேஸ்ன்றாங்க, மேனேஜ்மெண்ட்றாங்க, ரிலேஷன்றாங்க. நீங்களா யாருடா? How do I tell you? யாருன்னு பாத்துருவோமா? Let's be start. Hello everyone. DBMS Database Management System. இதில் டேட்டா அப்படின்றது என்னன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். We take simple example. Just you imagine. ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. இப்போது மோஸ்ட்லி ஒரு 5 to 10 ஸ்பெஷலிஸ்டாவது இருப்பாங்க ஒரு ஹாஸ்பிட்டலில். லைக் கார்டியாலஜிஸ்ட், நியூராலஜிஸ்ட், ஜென்ரல் கேட்டகரி அந்த மாதிரி. அவங்களோட நேம், பர்சனல் டீட்டெயில்ஸ், ஒர்க்கிங் ஹார்ஸ், சேலரி டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் தான் டேட்டாஸ், அந்த டாக்டரோட டேட்டாஸ்னு சொல்லுவாங்க. Not only hospital administration data like schools and college mark details and then bankல customer details and also நம்ம வாட்ஸ்அப் மெசேஜ் கூட டேட்டா தான். அது வந்து நம்ம மொபைலில் மெமரியாக ஸ்டோர் ஆகும். இப்போது டேட்டானா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ டேட்டாவோட ஒன்லைன் டெஃபினேஷன் பார்க்கலாம். Datas are raw facts that stores in a computer in characters, numbers and symbols. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஒருத்தவங்ககிட்டேருந்து வந்து டீட்டெயில்ஸை நம்ம கலெக்ட் பண்ணால் அதை வந்து இன்ஃபர்மேஷன் தானே சொல்லுவோம், ஏன் டேட்டா அப்படின்னு சொல்கிறோன்னு கேட்டால், ஒரு டேட்டாவை சிக்னிஃபிகண்ட் வேலை நம்ம யூட்டிலைஸ் பண்ணால் அதுதான் இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். லைக் ஃபார்மேட்டட் டேட்டா தான் வந்து இன்ஃபர்மேஷன். முன்னாடிலாம் வந்து டேட்டாஸை நோட் பேடில் ஸ்டோர் பண்ணாங்க. ஆனால் அது அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியல. அது அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸை நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியல. அண்டு தென் வந்து எக்ஸல் வந்து டெவலப் பண்ணாங்க. மைக்ரோசாஃப்ட் வந்து எக்ஸல் டெவலப் பண்ணோன்னே அதில் எஃபிஷியண்ட்டாக வந்து நம்மளோட டேட்டாஸை ஸ்டோர் பண்ண முடியுது. பட் ஆனால் அதில் எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ண முடியல. அண்ட் தென் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத டெவலப் பண்ணாங்க. அதில் வந்து எஃபிஷியண்ட்டாகவும் ஸ்டோர் பண்ணலாம், எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணலாம். இந்த மாதிரி அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ்லாம் அதில் இருந்துச்சு. அப்படி என்னப்பா மேனேஜ் பண்ணுது அப்படின்னு கேட்டால், அது வந்து இப்போ டேட்டாஸை யார் ஆக்சஸ் பண்ணால், ஹூ ஆக்சஸ் தி டேட்டா அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அண்ட் தென் வென் ஆக்சஸ் தி டேட்டா, எத்தனை மணிக்கு ஆக்சஸ் பண்ணால், அதாவது வாட்ஸ்அப்பில் நம்ம இப்போ லாஸ்ட் சீன் பார்க்குறோம், இவன் வந்து இத்தனை மணிக்கு இந்த டேட்டாவை வந்து ஆக்சஸ் பண்ணி பார்த்துட்டு போயிருக்கான் பார்க்குறோம்ல, அதுதான் வென் ஆக்சஸ் தி டேட்டா. தென் ஹவு ஆக்சஸ் தி டேட்டா, அவன் வந்து எதில் ஆக்சஸ் பண்ணால், வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்லையா அந்த மாதிரி பார்க்குறது தான் ஹவு ஆக்சஸ் தி டேட்டா. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் தான் நம்ம டேட்டாபேஸ் மேனேஜ் பண்ணுது. அண்ட் தென் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இன் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட், செக்யூரிட்டி ஆஃப் டேட்டா. நம்மளோட டேட்டா வந்து எவ்வளோ செக்யூராக இருக்குது, அதாவது நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ், பின் நம்பர் இதெல்லாமே டேட்டாஸ் தான். அது வந்து லீக் ஆகிடுச்சுன்னா நம்மளோட அமௌண்ட் வந்து லாஸ் ஆகிடும். ஸோ செக்யூரிட்டி இஸ் மஸ்ட். அண்ட் தென் டியூரபிலிட்டி ஆஃப் டேட்டா. எவ்வளோ நாள் அந்த டேட்டா வந்து தாக்கு பிடிக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் டியூரபிலிட்டி ஆஃப் டேட்டா. அண்ட் தென் ஐசோலேஷன் ஆஃப் டேட்டா. நம்மளோட டேட்டா எவ்வளோ தனித்துவமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் ஐசோலேஷன் ஆஃப் டேட்டா. அது கன்சிஸ்டன்சி ஆஃப் டேட்டா. கன்சிஸ்டன்சி ஆஃப் டேட்டானா நம்மளோட இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் ஒரு 500 இருக்குது. இப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த 500 காணும், இப்போ 10 ரூபி தான் இருக்குது அப்படின்னா அது எப்படி சேஞ்ச் ஆணுச்சு, அது சேஞ்ச் ஆகாமல் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது தான் கன்சிஸ்டன்சி ஆஃப் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் ரிலையபிலிட்டி ஆஃப் டேட்டா. கன்சிஸ்டன்சி அண்ட் ரிலையபிலிட்டி ரெண்டுமே சிமிலர் தான். இப்போது திடீர்னு டேட்டாபேஸில் கரப்ட் ஆகிடுச்சுன்னா அந்த டேட்டாபேஸில் இருக்க நம்மளோட டேட்டாஸ் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத வந்து மேனேஜ் பண்ணுறது தான் கன்சிஸ்டன்சி ஆஃப் டேட்டா அண்ட் ரிலையபிலிட்டி ஆஃப் டேட்டா, மோஸ்ட்லி சிமிலர். நெக்ஸ்ட், வியூ ஆஃப் டேட்டா. டேட்டாவோட வியூ 3 வியூ இருக்குது. யூசர் வியூ, லாஜிக்கல் வியூ, ஃபிசிக்கல் வியூ. யூசர் வியூனா வந்து இப்போ இன்பாக்ஸில் இருக்க டேட்டாஸ்லாம் டேரெக்டாக யூசர் விசிபிள் பண்ணுறதுனால அதை வந்து யூசர் வியூ அப்படின்னு சொல்கிறோம். தென் லாஜிக்கல் வியூ அப்படின்னா அதே டேட்டாஸை வந்து டேபிளாக பார்த்தா அதுதான் லாஜிக்கல் வியூ அப்படின்னு சொல்லுவோம். அதே டேட்டாஸ் வந்து ஒரு ஃபைலாக இருந்தால், அதாவது D:, C:, இந்த மாதிரி இருந்தால் அதை வந்து ஃபிசிக்கல் வியூன்னு சொல்லுவாங்க. யூசர் வியூக்கு இன்னொரு பேர் தான் எக்ஸ்டர்னல் வியூ, லாஜிக்கல் வியூக்கு இன்னொரு பேர் கான்செப்ஷனல் வியூ, ஃபிசிக்கல் வியூக்கு இன்னொரு பேர் இன்டர்னல் வியூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, டேட்டாபேஸ் ஆர்கிடெக்சர். நம்ம வியூ ஆஃப் டேட்டா என்ன பார்த்தோமோ அதே தான் ஆர்கிடெக்சராக இருக்கும். ஃபர்ஸ்ட் வியூ ஸ்கீமாவாக இருக்கும், அண்ட் தென் கான்செப்ஷனல் ஸ்கீமாவாக இருக்கும், அண்ட் தென் இன்டர்னல் ஸ்கீமாவாக இருக்கும். அதுதான் டேட்டா பேஸாக இருக்கும். ஸ்கீமாலாம் ஒன்றும் இல்லை, ஸ்கீமானா ஸ்ட்ரக்சர், அதுதான் ஸ்கீமா அப்படின்னு டேட்டா பேஸில் சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட், டேட்டாஸோட மாடல்ஸ்.
ஃபர்ஸ்ட் ஹைரார்கிக்கல் மாடல் அப்படின்னா ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சரில் இருந்ததுன்னா அதுதான் வந்து ஹைரார்கிக்கல் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் நெட்வொர்க் மாடல்னா ஒரு டேட்டாவோட இன்னொரு டேட்டா வந்து கனெக்ட் ஆகிருந்தால் அதுதான் வந்து நெட்வொர்க் மாடல் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல், ஒரு ஆட்ரிபியூட்டோட என்டிட்டி வந்து கனெக்ட் ஆகிருந்ததுன்னா அதை ரிலேட் பண்ணுறது தான் வந்து என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ரிலேஷனல் மாடல் அப்படின்னா டேபிள் ஃபார்மேட், ரோஸ் அண்ட் காலம்ஸாக நம்ம பார்த்தோம்னா அதுதான் வந்து ரிலேஷனல் மாடல் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் மாடல்னால் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் வைஸ் வந்து நம்ம டேட்டாஸை செப்பரேட் பண்ணால் அதுதான் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் மாடல் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ரிலேஷனல் மாடல்னால் என்னென்னு பார்த்தோம். இப்போ ரிலேஷனல் டேட்டா பேஸ்னால் என்னென்னு பார்ப்போம். இந்த பிக்சரை பாருங்கள், 3 டேபிள் இருக்குது. டிரான்சாக்ஷன், ப்ராடக்ட், கஸ்டமர் அப்படின்னு 3 டேபிள் இருக்கா. அந்த டிரான்சாக்ஷன் டேபிளில் பாருங்கள், டிரான்சாக்ஷன் ஐடி, கஸ்டமர் ஐடி, ப்ராடக்ட் ஐடி இருக்கா. இதுதான் வந்து ப்ரைமரி கீன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம காலேஜில் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்குல்ல, யூனிக்காக ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும், அது மாதிரி தான் இதுவும். இந்த ப்ராடக்ட் ஐடியை யூஸ் பண்ணி தான் அந்த ப்ராடக்ட்டில் இருக்க டேபிளில் வந்து எந்த ப்ராடக்ட்டு நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். இப்போ மெயின் டேபிளில் இருக்க ஐடியை வந்து ப்ரைமரி கீனும் அதை வந்து இன்னொரு டேபிளோடு ரிலேட் பண்ணுற போது அதை வந்து ஃபாரின் கீ அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட் ஒன்லி ப்ரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ, டோட்டலி 7 டைப்ஸ் ஆஃப் கீஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ப்ரைமரி கீனா என்னென்னா யூனிக்காக இருக்கும், இது நல் வேல்யூஸ் இருக்காது. இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு காலமை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு காம்போசிட் கீ அப்படின்னா என்னென்னா 3 காலமை வச்சு ஒரு ரோவை ஐடென்டிஃபை பண்ணால் அதுதான் காம்போசிட் கீ அப்படின்னு சொல்கிறோம். இதுலேயே வந்து அந்த 3 காலமில் ஒரு காலம் வந்து ப்ரைமரி கீயாக இருந்தால் அதுதான் கேண்டிடேட் கீ அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு யூனிக் கீயும் ப்ரைமரி கீயும் சிமிலர் தான். இது வந்து டூப்ளிகேட்டை விடாது, பட் நல் வேல்யூவை பெர்மிட் பண்ணும். நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் கீ, ப்ரைமரி கீ இல்லாமல் வேறு ஏதாவது கீ யூஸ் பண்ணி ஒரு டேபிளை வந்து கண்டுபிடிச்சா அதுதான் வந்து ஆல்டர்னேட்டிவ் கீ அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு சூப்பர் கீனா காம்பினேஷன் ஆஃப் கீஸ், அதாவது ப்ரைமரி கீ, கேண்டிடேட் கீ இந்த மாதிரி கம்பைன் பண்ணி வந்தால் அதுதான் சூப்பர் கீ அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபாரின் கீனா ஒரு காலமை யூஸ் பண்ணி இன்னொரு டேபிளை வந்து நம்ம ரெஃபர் பண்ணால் அதுதான் வந்து ஃபாரின் கீன்னு சொல்லுவோம். இதுலேயும் டூப்ளிகேட்ஸ் இருக்காது. அண்ட் தென் இந்த டேட்டாலாம் வந்து எங்கே க்ரியேட் பண்ணுறது, எங்கே ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கோட் எழுதுறதுக்கு கம்பைலர், இன்டர்பிரிட்டர் அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு சர்வர் இருக்குது. அது MySQL அண்ட் Oracle இந்த மாதிரி சர்வர் இருக்குது. நீங்கள் ஒரு லேர்னராக இருந்தீங்கன்னா MySQLலே ஒர்க் அவுட் பண்ணுங்கள், பிகாஸ் Oracle வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். SQLோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ். ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு சில queriesலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். queryனா வந்து ஒரு விஷயத்தை அந்த சர்வருக்கு புரிகிற மாதிரி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் query லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது டோட்டலாக 5 டைப்ஸ் இருக்குது. DDL டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ், DML டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், DCL டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ், TCL டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ், DQL டேட்டா query லாங்குவேஜ் அப்படின்னு 5 டைப்ஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை இன்ஸ்டண்ட்டாக ரீச் ஆகும். டாட்டா பாய்.